வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026 ஜூலை மாதம் 25 சனிக்கிழமை கண்டினியூஸா வீடியோஸ் வந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த வீடியோ என்னென்றால் 23 பாராளுமன்றத்துல ஒரு சிங்கள உரை, பட் அதை தமிழாக்கம் செஞ்சு வடிவா போட்டாதான் உங்களுக்கு விளங்கும் என்ன குத்தி இருக்கு. அந்த குத்தலோட தான் 25 எனக்கு அரஸ்புரன் போடப்பட்டதாக பாராளுமன்றத்துல கலைக்கப்பட்டது. நான் அதை காணையில. சோ அப்படி என்னடா 24 அரசாங்கத்துக்கு நீ எப்படி கிழிச்சனி, இப்படி வாங்க பயந்தடிச்சு புறன் போடுற அளவுக்கு அப்படி என்னடா அவங்கள கஷ்டப்படுத்தினி என்று நாங்க ஆராய்வோம். என்னடா அந்த சிங்கள உரையில கதைச்சனி, அந்த பேக்ரவுண்ட் என்ன என்பது தொடர்பாக நாங்க ஆராய்வது தான் என்னெல்லாம். சோ நான் அந்த வீடியோ போட்டு தமிழாக்கத்தை போட்டு விளக்கம் சொல்றேன். கொஞ்சம் பம்பலா இருக்கும், கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். බොහොමස්තුති මූලාසන මధుරතුමනි. අද උදේ ලොකු කැටලුවක් ඇති වුණා ඩොක්ටර් රාමනාදන් අර්චනා දෙමළ පොරක්. අද වෙනකම් මම මැරෙනකම් මම කියනවා මම දෙමළ පොරක් කියලා. හින්දු පොරක්වත් කියලා කියනවා. මම කියන්නේ මම සිංහල, මම මුස්ලිම් කියලා. මම දෙමළ පොරක්. මේ රටේ උපදුනේ, මේක මගේ රට. අද උදේ කිව්වා මේ මානසික ලෙඩක් කියලා. මට මතකයි අංගොඩ වෝට් රවුන්ඩ් කරනකොටත් සමහර ලෙඩ්ඩු ඇවිල්ලා මම දෙවෙනි පාර මේක කියන්නේ මේ ඔයා ડોක්ටර් කෙනෙක් නෙවෙයි, ඔයා ලෙඩෙක්, අපි තමයි ડોක්ටර් කියලා කියනවා. එතකොට අපි කියනවා ඔව් සතුටුයි බෙහෙත් බිව්වාද කියලා. උන් ආපහු කියනවා නෑ කියලා. මම කිව්වා හරි කමන්නේ බෙහෙත් බීලා හෙට උදේට එනකොට ලස්සනට කතා කරමු කියලා. பார்க்க வேண்டும் என்னென்றால் இந்த வீடியோ வடிவா பாருங்க, முழு தமிழாகவும் போடுறேன். விடிய விமல் ரத்நாயக்க ஒரு கதை ஒன்றை கதைச்சு சபாநாயகர் மோடியாண்டு கதைச்சு ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி பின்னேரம் கொடுத்த ஷோட். ஏனென்றால் கதைக்க விடையில அது அப்புறம் பாயிண்ட் ஆஃப் எடுத்து நான் கதைக்கவே விடையில வெயிட் பண்ணி இருக்கிற ராசாண்டு ஒவ்வொருத்தன்கிட்ட போய் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா வேண்டி கொண்டு வந்து 7 நிமிஷம் சேர்த்து கூட்டுத்திருக்கிறான் விமல் ரத்னாவுக்கு, கூட்டுத்திருக்கிற ஸ்பீக்கருக்கு. அந்த தமிழாக்கத்தை தான் இதுல போடுறேன். இது பார்லிமெண்ட் ஸ்பீச், அதனுடைய தமிழாக்கத்தை தான் நான் போடுறேன். ஒழிய செங்கடத்துல கதைச்சபடியா தமிழாக்கத்தை போட்டுருக்கேன் ஒழிய மற்றபடி நான் வெளி ஊடகங்கள்ல புதுசா ஒன்றும் கதைக்கல. சரிதானே? சரி, இப்ப நான் தொடங்க சொல்றேன். விடிய காலமா பொடி கெட்டலுவாக் அத்தியூனா, கெட்டலுவாக்குன்னு சொன்னா பிரச்சனை. நான் சிங்களம் இதோட நீங்க பழகிக்கொள்ளலாமா? கெட்டலுவாக் அத்தியூனா பிரச்சனை இன்றைக்கு விடிய நடந்தது. உணாண்டா முடிஞ்சது. சோ நடந்தது சொல்ல நான் கதைக்க வேணும். நான் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. நான் தமிழ் இல்ல, நான் முஸ்லீம், நான் சிங்களம் எல்லாம் உண்டு எல்லாம் சொல்லலாம், எனக்கு விருப்பம் இல்லை. டேய், நான் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு பிறந்த தமிழன். நான் தமிழன் என்று சொல்றதுல பெருமைப்படுறேன். நான் தமிழன். நான் இந்த நாட்டுலதான் பிறந்தேன். இது என்னுடைய நாடு என்றுதான் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு சொல்றேன், உதய சமாருக்கு இவ்வாமே மானசிக லெட்டக்கீர், அதாவது சைக்காட்ரி பேஷண்ட் சில பேர் சொன்னார்கள். சோ அதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இப்படித்தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அங்கட ஓட்டுறவன் தெளிபல ஓட்டுகள் செய்யும் போது பேஷண்ட்ஸ் சொல்லுவார்கள் எங்களுக்கு, நான் தான் டாக்டர், நீ தான் பைத்தியக்காரன். பேஷண்ட்ஸ் டாக்டரை பார்த்து சொல்லும். சோ டாக்டர் அந்த நேரத்துல மாறி சொன்னா அடி விழுமடாப்பா, அடிப்பாங்க விளையாடுவாங்க. சோ அந்த நேரத்துல என்ன செய்ய மாட்டா, ஓ நீங்க தானே ஐயா டாக்டர், நாங்க தான் பேஷண்ட் என்று சொல்லி போட்டு நீங்க பரவாயில்ல மறந்த குடிங்க, ஆனா நாளை விடிய கதைப்ப மாட்டேன் நான் நக்கலா சொல்லி போட்டு போடுறேன். நர்ஸ் மேரெல்லாம் சிரிப்பாங்க. அவங்களுக்கு கோவம் பெறுமா, அவங்களுக்கு சும்மா விளையாட்டில கோவம் தானே கழுத்துல அதை முடிச்சு போடுவாங்க. சோ அதை சொல்லி போட்டு தான் சொல்றேன். எனக்கு ஓட்டுறவன் செய்த பழக்கம். அவே இந்த விமல் ரத்நாயகனுடைய இந்த கதையில் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை என்று சொல்லி போட்டு போறேன். இனி அடுத்ததான் என்ன செய்ய போறேன் என்று சொன்னால், இவர்களுடைய இந்த அடிபாட்டுக்கு நான் இந்த அடிபாட்டு வீடியோவை தனியா போடுறேன் உங்களுக்கு. நான் தெளிவா அடிபாடாண்டு இது 23 காலம் நடந்தது. அடிபாடாண்டு அந்த வீடியோ முதலாக மீடியாவில் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் 6 கொமெண்ட்களையும் நான் வாசிக்கிறேன் என்று போட்டு 6 கொமெண்ட்களையும் நான் இதுல வாசிக்கிறேன். அதை நீங்க கேளுங்க. ඒ වෙනුවට මම දෙමළ නිසා අද නිවුස් වල ගියේ කමෙන්ට් ටික කියවන්නම්. ඒ සිද්ධිය ගැන මේ අහන්න. ඕකා ගිනි තියෙන මේ කියපු එකනට මේ සිංහල එකනේ ගහලා තියෙන කමෙන්ට් එක. ඕකා ගිනි තියෙන ආපු බල්ලෝ දැන් විනය ගැන කතා කරනවා සුනක පොන්න ජෙපෝ කියලා පළවෙනි කමෙන්ට් එක. அதுல சொல்லப்படுறது இவர் இந்த பாராளுமன்றத்துக்கு நெருப்பு வைக்க வந்த ஒரு பல்லா, அதாவது யாருக்கு சொல்லப்படுதுன்றதுன்னா விமல் ரத்நாயக தான். இந்த கதையை சொன்னவர்களுக்கு தான் சொல்லப்படுது. இந்த பாராளுமன்றத்துக்கு தீ வைக்கணும் வந்த நாய் என்று நான் இது சொல்லிடடாப்பா. அந்த பல்லான கொமெண்ட் வாசிக்கிறேன். அப்படித்தானா? நான் இனிமே அப்படி கதைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே நேரத்துல சுனக்க பொண்ணே ஆண்டு பேசுறாங்களா, அதாவது நாய் பொட்டேன். அது தமிழ் அப்படியே உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். நாய் பொட்டேன்
என்று சொல்லி பிமல் ரத்நாயகவுக்கு பேச்சு விழுது. முதலாவது கொமெண்ட். දෙවෙනි මෝඩයා බිමල් දෙවෙනි කොමෙන්ට් එක මම මේ සභාගත இரண்டாவது கொமெண்ட் மோடியா பிமல், முட்டாள் பிமல். அது பிறகு நான் சொல்றேன், நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் அவ்வளோத்தையும் நான் டேபிள் பண்றேன், நீங்களே எடுத்து வாய்ச்சு கொள்ளலாம்னு சொல்றேன். කරනවා. තුන්වෙනි කොමෙන්ට් එක බිමල්යා තමා මානසික රෝගියා. මේ මම මේ සභාගත කරනවා. அதற்கு பிறகு மூன்றாவது கொமெண்ட் என்ன சொல்லுது என்றால், பிமல் தான் மானசீக ரோகியா, அதாவது வந்து பைத்தியக்காரன் பிமல் தான் என்று சொல்லி மூன்றாவது கொமெண்ட். இதுல முதல் வந்து 6 கொமெண்டையுமே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொடுத்துருக்கிறேன். அதுல நான் சொல்றேன், நான் இதை சபாகத்தக்காரனும், அதாவது நான் வந்து இதை சபைக்கு சமர்ப்பிக்கிறேன், சபையை தீர்மானிக்கட்டும் பார்க்கட்டும் என்று சொல்றேன். ස්ක්‍රීන්ෂොට් එක හරිද? හතරවෙනි එක දැන් කතානායකයා බිමල්ද? හතරවෙනි එක. நாலாவது கொமெண்ட் அடிச்சிருக்கிறார்கள். இப்போது சபாநாயகர், கதாநாயகான சிங்களத்துல சொல்றது ஸ்பீக்கர் இந்த பாராளுமன்றத்துல பிமலா அல்லது வந்து இப்ப இருக்கிற ஜெகத் விக்ரமரத்னவா என்று சொல்லி 4வது கொமெண்ட் அடிச்சிருக்கேன். ஏனென்றால் அங்க ஸ்பீக்கர் வந்து எந்த முடிவுகளை எடுக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, பிமல் தான் அந்த முடிவுகள் எல்லாத்தையுமே எடுப்பார். அதுல இருந்துதான் இவர் 4வது கொமெண்ட் அடிச்சிருக்கிறார்கள். පස්වෙනි එක ලොකුම මානසික රෝගියා බිමල්. 5வது கொமெண்ட் லொக்கும மானசீக ரோகியா பிமல், அதாவது வந்து மிகப்பெரிய பைத்தியக்காரன் பிமல் தான் என்று 5வது. இது நியூஸ் சென்டர்ல வந்த, இப்போ நீங்க நியூஸ் சென்டர்ல போய் அந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம், நியூஸ் சென்டர்ல வந்த கொமெண்ட் 5வது கொமெண்ட். ඊට පස්සේ පස්වෙනි 6වෙනි කොමෙන්ට් එක අර්ජුනා සර්ට අභාස කරන්න එපා. එයා කියන්නේ සම්පූර්ණ ඇත්ත. මේක තනිකරම කොමෙන්ට් කරලා තියෙන සිංහල ජනතාව. ඒ නිසා அடுத்த 6வது கொமெண்ட் வந்து இருக்கிறது, அர்ச்சுனா சர்ட்ட அபாச கரன் டெப்பா, அதாவது எனக்கு கொமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன வந்து அவமானப்படுத்த வேண்டாம். இதுல முட்டாள் வந்து பிமலும் சபாநாயகர் தான் 6வது கொமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுல திருப்பி நான் சொல்றேன், இந்த 6 கொமெண்ட்டும் பண்ணின இமெயில் எடுத்து பாருங்க, அவ்வளவு சிங்களாக்கள். இதுல ஒரு தமிழனும் கொமெண்ட் பண்ணல, இதுல 6 சிங்களாக்கள் சிங்களத்துல தான் இதை கொமெண்ட் பண்ணிக்காங்க, இங்கிலீஷ்ல டைப் பண்ணி, அதெல்லாம் எனக்கு வாசிக்க கூடிய இருந்தது. ஆகவே இந்திய பாராளுமன்றத்துல உண்மையான பைத்தியக்காரன் யார் என்று தெரியுமன்றதை நான் சொல்ல வரைக்கல. உடனே அவ மூலாசரணம் வந்து மேல ஏறி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துவசம் பிடிச்ச ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவ இனத்துவசம் பிடிச்ச ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பொம்பளை. அவ சொல்லுவா, சரியான வார்த்தைகளை பாவிச்சு கதைங்க. நான் வாசிச்சது வந்து ஸ்கிரீன்ஷாட்ல இருந்தது தானே. ஆகவே சரியான வார்த்தைகளை பார்த்து வாசிங்க, சரியான வார்த்தைகளை பாராளுமன்றத்துல கதைங்கன்னு அவ சொல்லுவா. නිකන් ගවිලා ගරුපත්තුමා ඔබතුමා පාවිච්චි කරන වචන පිළිබඳව සැලකිලිමත් වෙන්න. නිකන් ගවිලා මේ අපි කලිජුලි ගැන කතා කරලා දෙමළ මිනිස්සු ආවසනවා කියන මට තනිකරම 20000 ඡන්ද ඉල්ලපු එක නම් මං කියන්නම්. ඕගොල්ලෝ එනකොට අපි නවේ රටේම විශ්වාස කරා ඔව් දෙවෙනි ප්‍රභාකරන් ආවා කියලා. දෙවෙනි ප්‍රභාකරන් ආවා කියලා ඒ පච්චයට තමයි අපි ඡන්ද දුන්නේ. ඒ තනිකර පච්චයට තමයි අපි ඡන්ද දුන්නේ. මමත් මේ ටී-ෂර්ට් දාගෙන ගියා කමතනටම අනුරට ඡන්ද දාන්න කියලා. ඒ නිසා ඒ පච්චයට රවට්ටම එක දැන් අවුරුදු ගාණක් කියනවා, අවුරුදු දෙකකින් පස්සේ කියනවා මිනිස්සු ඒගොල්ලන්ට කැමති නෝ ගොඩක් කැමති. ඒකේ වෙලා තියෙන්නේ මේ කියන ඒවා දෙමළ මිනිස්සුන්ට තේරෙන්නේ නැහැ. අපේ වගේ සිංහල තේරෙන මිනිස්සුන්ට තමයි තේරෙන්නේ. ඒ නිසා පළවෙනි එක கதைக்கேக்கல குழப்புவா. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கதை கேட்க நீங்க சரியான வார்த்தைகளை பாவீங்க, அப்படி இப்படி. நான் சொன்னேன், இது ஒன்று நான் கதைக்கிறது இல்ல, இது கொமெண்ட் அடிச்ச சிங்கள மினிசு, சிங்கள ஜனதான் இந்த கொமெண்ட் அடிச்சிருக்கு. ஆவே நீங்க போய் கொமெண்ட் அடிச்ச ஜனத்துல கேளுங்க, ஏன் கொமெண்ட் அடிச்சாண்டு. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் என்றால், நாங்கள் அதுல வீடியோ ஒருத்தர் சொல்லுவார், பிமல் ரத்நாயக சொல்லுவார், சுமந்திரனை தூக்கி போட்டு இளங்குமரனை போட்டு தமிழ் யாழ்ப்பாணத்து ஜனம் என்று. என துரோகிய போட்டு தூக்கி போட்டு அவனை போட்டது வேற பிரச்சனை. சுமந்திரனை தூக்கி போட்டு வடக்கு மாநிலத்துல இளங்குமரனை போட்ட சனம். சுமந்திரன்ன்றது வந்து தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தானே, அவருக்கே சீட் போகாம இளங்குமரனுக்கு போட்ட சனம் என்று சொல்லி இவர் கதைப்பார். அப்ப விடிய கதைச்சிருப்பார் அவர். அப்ப நான் சொல்லேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணு இளங்குமரன் என்ற ஒரு பெரிய ஒரு ஆளுமைக்காக அங்க ஓட் போடையில பட்டையா கிழிப்பேன். பிரபாகரன் என்று நினைச்சு கொண்டுதான் அன்ற குமாரசாமியாகவுக்கு எங்களை யாழ்ப்பாண சனம் ஓட் போட்டது. உண்மையா இல்லையோன்னு சொல்லுங்க. இவங்களும் ஆயுதம் ஏந்தி போராடினவங்க, அவங்களும் ஆயுதம் ஏந்தி போராடினவங்க. ஆகவே அவங்கள மாதிரி இவங்க உண்மையாவே தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்று கொடுப்பாங்கன்னு தான் எங்கட சனம் ஓட் போட்டது. வடக்குல 93,000 ஓட்டேன். வடிவா ஞாபகம், சும்மா பேத்தனமா கதைக்க கூடாது, சரிதானே. அந்த இவர் ஒரு சிங்கள பிரபாகரன் என்கின்ற ஒரு பச்சைண்டா பொய், பச்சை என்றா பச்சை கலர் தான், அது இல்ல. அந்த பொய்யுக்காகத்தான் வடக்கு மாகாண மக்கள் அன்னோட குமாரசாநாயக வாக்கு போட்டார். அதுக்கு பிறகு வாழ்க்கையில வாக்கு போட்டவங்களா, அது பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தல வாக்கு போட்டவங்களா, ஒரு பொய்யனன்றதை எல்லாருமே விளங்கிட்டு இலங்கை முழுக்கவே தெரிகிறது ஒரு மிகப்பெரிய பொய்யன். ஆகவே அதுக்கு பிறகு வாக்கு போட்டவங்களா இல்ல. பொய் சொல்றது முழுக்க, வாயில வர முழுக்க பொய். பைத்தியக்காரனா இருக்கலாமடாப்பா, பொய்காரனா இருக்க கூடாது, ஒரு சனத்தை ஏமாத்த கூடாது. தகரம் ஒன்றுக்கு
5 லட்சம் தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தகரம் ஒன்றுக்கு 5 லட்சம் தந்தவங்களா? 2 தகரம்னா 10 லட்சம் அப்படியே வந்தவங்க. தீபாவளி என்ன நடந்தது உங்களுக்கு? ஆகவே அந்த ஒரு பொய்யுக்காகத்தான் நாங்கள் ஏமாற்றப்பட்டு இளங்குமரனுக்கு எங்கட சனம் ஓட் போட்டதே ஒழிய, நானும் இந்த டிஷர்ட்டை போட்டு கொண்டு தெரிஞ்சினான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நானும் இவர் பிரபாகரனா இருப்பார் என்று நினைச்சு கொண்டுதான் நாங்களும் இந்த டிஷர்ட்டை போட்டு கொண்டு தெரிஞ்சினாங்க. எங்கட தமிழ் மக்களுடைய நியாயத்துக்கு, 2009ஆம் ஆண்டு படுகொலைக்கு, செம்மணி படுகொலைக்கு எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கும் நினைச்சு கொண்டுதான் நாங்களும் இந்த டிஷர்ட்ல போட்டு கொண்டு தெரிஞ்சினாங்க. மிகப்பெரிய பொய்யன், தமிழ் மக்களை ஏமாத்துறதுல மிகப்பெரிய பொய்யர். அதாவது ஜம்பரை போட்டுக்கொண்டு நடக்க நாங்க என்ன சொன்னோம்? ஆகா வந்துட்டார் ஐயா, வழி வடக்கு கிழக்கு வெளி இந்த கிழக்கு முழுக்க விடுவிக்க போறாரு. அதாவது வெளி வடக்குல இருக்கிற பலால் ரோட்டு கிழக்கு பக்கம் முழுக்க விடுவிக்க போறாரு நாங்க நினைச்சு கொண்டு இருந்தது. கடைசியா என்ன நடந்தது? சரிதானே? ஆவே நானும் இந்த டிஷர்ட் போட்டு கொண்டு தெரிஞ்ச ஏமாளிகள்ல நானும் ஒருத்தன்ன்றது. நான் இல்ல, இலங்கையே 58 லட்சம் ஜனம் ஏமாறேக்கு இல்ல. நாங்கள் அதுல தப்பையில்லாத தானேடாப்பா. ஆனா பாராளுமன்ற தேர்தலில் நாங்க தெளிவா நாங்கள் பெக் அடிச்சிட்டோம். அதுல அப்பவே பெக் அடிச்சிட்டோம். திருப்பியும் பாராளுமன்றத்துக்கு வரைக்கல. ஓகே, இவர் செய்வார் நம்பிக்கை இருந்தது. செய்யலத்தானே உண்டை. ஆகவே இப்ப கூட வடக்கு மாநிலத்துல நடந்த அபிவிருத்தியை சொல்லுங்க. ஏதாவது ஒரு அபிவிருத்தி வடக்கு மாநிலத்துல நடந்து அட்லீஸ்ட் வடக்கு மாகாணத்துல கிரவுண்ட் ஒன்று இன்டர்நேஷனல் ஸ்டேடியமாவது கட்டினாங்களா? உள்ளூர் ஸ்டேடியமாவது கட்டாங்க. மிகப்பெரிய பொய்யன்கள்ல ஏன் பொய்யன் என்ற குமாரசாநாயகா மிகப்பெரிய பொய்யன். அதுல எந்த சந்தேகம் இல்ல, மிகப்பெரிய பொய்யன். சரிதானே? சோ அதைத்தான் நான் சொல்றேன். அதை விட நான் சொல்றேன், அடே இவ பாராளுமன்றத்தில் உரையாற்றி நம் சிங்களத்துல வடக்கு மாகாண மக்கள் 93,000 பேர் வாக்கு தந்திருக்கிறார்கள். அங்க ஒரு வாக்குதரையில இங்க பிரபாகரன் நினைச்சு கொண்டு சனம் போட்டு வடக்கு மாநிலத்துல போராட்டம் முதிச்சது. சோ பிரபாகரன் மட்டக்களப்பு மக்கள் நல்ல தெளிவா இருந்துட்டாங்க. அவங்களை தெரியும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிங்கள மக்களோட பக்கத்துல வாழ்ற சனம். வடக்கு மாநிலத்துல எங்களுக்கு அப்படி வாழ்றதுக்கு இடம் இல்லை. மௌனியா கிஞ்சாலதான் சிங்களம். ஆவே ஜாழ்ப்பாண ஜனத்துக்கு ஜனத்துக்கு தெரியாது உண்மையா என்ன கதைக்கிறாங்க. இவங்க சிங்கள ஜனத்தோட கதைச்சா அவங்களுக்கு தெரியும். அன்றுகுமாரசாநாயக ஏமாத்துவான்னு தெரியும். அதால மதிப்புரிய ஜனாதிபதி ஏமாத்துவாருன்னு தெரியும். அதால என்ன செஞ்சிருக்காங்க இவங்க? இந்த கிழக்கு மாநிலத்துல தெளிவா ஓட் போட்டிருக்காங்க. ஆனா வடக்கு மாநிலத்தில் என்ன நடந்தது? ஏமாந்தது நாங்கள். இவ சொல்லினம் வந்தால் 2 வாக்கு போட்டது இதாலேண்டு. ஆனால் உண்மை என்னென்றால் எங்கட சனத்துக்கு சிங்களம் தெரியாது. எங்கட மாதிரி சிங்களம் சேர்ந்த சனத்துக்கு தான் தெரியும் பாராளுமன்றத்துல என்ன கதைக்கிறார், அங்கே வடக்கில் என்ன நடக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஆனா எங்களுடைய வாயை மூடுறாங்க. வழக்களையும் போட்டுக்கொண்டு வழக்கள தீர்மானங்களை மாத்திக்கொண்டு எங்களுடைய வாயை மூடுறாங்க. இதுதான் உண்மை எட்டு கதைச்சிருக்கேன். மிச்சத்தையும் கேளுங்க. දෙවෙනි එක තමයි මට මතක් කරන්න කැමති මූලාසරණ මන්ත්‍රතුමනි 2009 අපේ යුද්ධ ඉවර කරනකොට මේ 2006 මේ ඉස්සරහ පෙළේ ඉන්න ඔක්කොම තමයි යුද්ධ ආපහු ආරම්භ කරන්න කියලා පෙරමාලි ගිය මිනිස්සු මතක තියාගන්න. අපේ அது முதலாவது விடயம். 2வது விடயத்தை மூலாசரண மந்திரத்துமணி, அதாவது பாராளுமன்ற சபாநாயகர் கதிரையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே 2வது விடயத்தை சொல்றோங்க. 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை நடந்தது முள்ளிவாய்க்கால்ல. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சொல்லி ஐநாவே சொல்லி இருக்குது. 3 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட இடம்தான் இந்த முள்ளிவாய்க்கால். ஆனா அந்த முள்ளிவாய்க்கால் அவலம் நடக்க வேண்டும் என்பதற்காக 2006ஆம் ஆண்டு மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பியுங்கள், சமாதானம் வேண்டாம் என்று சொல்லி கண்டியிலிருந்து கொழும்பு பெரபாலி என்று சொல்வார்கள், அதாவது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு வந்தவர்கள் தான் இந்த முன்வரிசையில இருக்கின்ற இந்த கொலகாரங்கள் எல்லாம். இந்த முன்வரிசையில இருக்கிற கொலகாரங்களுடைய உண்மையான கலரை தெரிஞ்சிருக்கிறது நாங்கள் தான். ஏனென்றால் 2006ஆம் ஆண்டு இவங்கள் தானடாப்பா வந்தவங்க முன்வரிசையில என்ன செய்து, முன்வரிசையில லைன்ல வந்தவங்கள், முன்வரிசையில இருக்கிற அவ்வளவு பாராளுமன்ற அமைச்சர்மா இருக்கிறவங்க அவ்வளவு யுத்தத்தை ஆரம்பி அந்த இவங்கள் சொன்னதால யுத்தம் ஆரம்பிச்சபடியா தான் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனம் கொத்து கொத்தா ஆளிக்கப்பட்டது. மைந்தவுக்கு அப்படி சப்போர்ட் கொடுத்தவங்க இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கில இருந்து வச்சிருக்கிறோம். 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் வேற வசனங்களை கதைக்காம விடுறேன். ஆகவே ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம் என்று நான் சொல்றேன். அந்த நேரத்தில் எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி அவர்கள் எழும்பி என்ன சொல்றான்னு பாருங்க. நான் இவ்வளவு தமிழும் விளங்கி நான் உங்களுக்கு என்ன சொல்றான்றதை கேளுங்க. සභාපතිතුමිය අර්චනා මන්ත්‍රීතුමා විසින් මම දැන් සභාවට නොගැලපෙන වචන කිහිපයක්ම සභානායකතුමා එල්ල කරමින් ප්‍රකාශ කළා. එම වචන හන්සාට ඉවත් කර ලෙස ගෞරවණීය ඉල්ලා සිටිනවා. ස්තුතියි. රිසයින් වෙලා යනවා. පස්සේ මේ ඕගොල්ලෝ ණය කරගන්න. මට ඒක ප්‍රශ්නයක් හැබැයි 2006 පෙරපාලි ගිය මේ කට්ටිය ආවිලා දැන් කියනවා දෙමළ මිනිස්සු අපේ මිනිස්සු කියලා. ඒක දෙමළ පුත්කලේ අතෝසන්න කියන්නේ මේ ඒගොල්ලෝ කැමති කැබිනට් එකේ එක්කෙනෙක්වත් නැහැ. ඒක දෙමළ මිනිස්සු ශ්‍රී ලංකා ක්ලීන් ශ්‍රී ලංකා ඇතුලේ දෙමළ කතා කරන පුත්කලේ.
இதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய குரல் மட்டும் தான் தெரியும். அவருடைய பேர் ஹொனரபிள் எம்பி லக்மாலி. சில பேர் அவ லெட்மாலி அண்டு கக்கூஸ் மாலி அண்டு எல்லாம் கொமெண்ட் பண்ணுவார்கள். எனக்கு யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. இவாவுடைய பேர் லக்மாலி. அவ எழுப்பி சொல்லுவா, என்னுடைய வார்த்தைகள்ல வந்து இந்த சபைக்கு ஒவ்வாத வார்த்தைகள் இருக்கிறது. ஹன்சாட் லைங்கரண்டு கொள்ளும். அப்ப நான் சொல்றேன் நயாக்கர கண்டோ கேட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நயா நகிட்ல நயா பெண்ணு கேட்டதும் இந்த லக்மாலி அக்கா தான். நகிட்ல நயா இவா வந்து ஒன்றும் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு வரையில நேஷனல் லிஸ்ட்ல உள்ள வந்தாள். சரிதானே? என்பிபிக்கு 20 நேஷனல் லிஸ்டடாப்பா. அதால இந்த 20 நேஷனல் லிஸ்ட்ல வந்தால் தான் இவா. சரிதானே? சோ நயா கரகண்டு நயா பெண்ணு அது உங்களுக்கு பழைய வீடியோ எடுத்து பாருங்க, இந்தியில கிடக்குது. தயாசிரி ஜெயசேகரோட இவ எழுப்பி நயா பெண்ணு. நயாண்டா பாம்பு, ஆண்களுடைய பாம்பு. நான் கதைக்க விரும்பல, சொல்ல விரும்பல. அப்ப எங்கள்ட தயாசிரி கூட சொல்லுவார், இந்த பாம்பை காட்டுவா உனக்கு கண்டு. அப்படி பயங்கர மோசமாக பாராளுமன்றத்துல அவமானப்படுத்தப்படுற ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர். எங்க இவர் மாதிரியாரு அமைச்சர் சந்திரசேகர் மாதிரி ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர். நான் அவ பற்றி காய்க்க விரும்பல, பொம்பளை தானே, நான் அவ பற்றி காய்க்க விரும்பல. அப்ப நான் சொல்லுவேன் என்றால், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 2006ஆம் ஆண்டு பிறப்பாளி, அதாவது வந்து யுத்தத்தை ஆரம்பி என்று சொல்லி தமிழ் மக்களை கொலை செஞ்சது இந்த அரசாங்கம்டாப்பா. இப்ப வந்திருந்தோண்டு நாங்க தமிழருக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம், ஒன்றுமே செய்யல வடக்கு மாநிலத்துல. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒன்றுமே செய்யல யாழ்ப்பாணத்துல. சரிதானே? அவே வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. பிறப்பாளி எனவா அறையனவா என்று சொல்லி எங்களுடைய இனத்தை அழிச்சது. மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தொடங்கினதே இவங்கள் தாண்டா. 2006ஆம் ஆண்டு பாதையை க்ளோஸ் பண்ணுங்க, வேண்டாம் அவங்களுக்கு தமிழர், இவங்களோட புலிகள் அழியுங்கன்னு சொன்னது இந்த இவங்கள் தான். இன்றைக்கு இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமே? நாங்கள் தமிழ் மக்களுக்கு எல்லாம் செய்வோம், தமிழ் சிங்கள முஸ்லீம் பேதம் இல்லை. இவட கன்செப்டை நான் எப்பயோ உடைச்சிட்டேன். பாராளுமன்றத்துல இவட கன்செப்டை நேற்று வீடியோ போட்டு நம்ம பாருங்க, எப்பயோ உடைச்சிட்டேன். இவங்க முழு பொய் சொல்றாங்கன்ற எப்பயோ உடைச்சிட்டேன். அது பிறகு நான் சொல்றேன், அது பரவாயில்லை. எங்கண்ட பாராளுமன்றத்துல இந்த முன்வரிசையில இருக்கிற இந்த இவர்கள்ல ஒரு தமிழனை காட்டு, ஒரு இவங்களுடைய கேபினெட்ல ஒரு தமிழனை காட்டு. அப்ப நீங்க சொல்லுவீங்க அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்று சொல்லுவீங்க. நான் சொல்லல சந்திரசேகரன் வேற, இவா தான் எழும்பி சொல்றேன், ஒரு தமிழன், ஒழுங்கான ஒரு தமிழனை காட்டு. வடக்கு மாநிலத்துல 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு மாநிலத்துல இருந்து உங்களோட கேபினெட்ல வச்சிருக்கிறீங்களா? இல்ல. உங்களோட கிளீன் ஸ்ரீலங்காவில் அவங்கள வச்சிருக்கிறீங்களா? இல்ல. அவங்களுக்கு வானம் கொடுத்துருக்கிறீங்களா? இல்ல. சம்பளம் கொடுக்குறீங்களா? இல்ல. அவங்கள சுயமா கதைக்க விடுறீங்களா? இல்ல. ஆனால் தமிழருக்கு சம உரிமை. எப்படிப்பட்ட அரசாங்கம் இதாடா நீங்க சொல்ற? அந்த ஒன்றுமே தெரியாம சில பேருக்கு அடிக்கிற கொமெண்ட்ல நான் கதைக்க விரும்புறேன். இதே நீங்க சொல்ற என்பிபியினுடைய சமமான எல்லா இலங்கையரும் ஒற்றுமையான இலங்கையர் என்ற அரசாங்கம் இதா? வெளிவடக்குல காணியை விடுவிக்க மாட்டேன் என்று சொல்ற அரசாங்கம் இதா? இதே ஆஸ்பத்திரிய கட்டையிலாண்டு கடகடாண்டு கட்டி எழுப்புற அரசாங்கம் இதா? ஜோதிச்சு பேர் சரிதானே? ஜோதிச்சு பேருங்கோ. அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்ல. விளைஞ்சா உங்களுக்கு இவங்க சொல்றது முழுக்க போய் உலகத்திலே மிகப்பெரிய பொய்யர்ன்றது இந்த வாழ்க்கையில பச்சை ஜனாதிபதி என்ற பெயர் எடுத்துட்டு போறாள் இந்த அன்றோ மாசம். வழிவடக்கு காணிகளை நீங்க விடுவிக்கல தானே என்ற வரைக்கும். மயிலிட்டியில இருக்கிற ஆமிகாம விடுவிக்க நான் கூட சொல்றேன். 2029ஆம் ஆண்டு நாமலோ சஜித்தோ வந்தாள், நான் அதை விடுவிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் அதை எதை விடுவிக்கணுமோ விடுவிச்சு காட்டுறேன். இல்ல பலாளியில விடுவிக்க மாட்டோம்னு வச்சிருக்கிற காணியில நான் ஏர்போர்ட்டை கட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த நீங்க 2026ஆம் ஆண்டு நீங்க மாநசபை போடுங்கடா, நான் எல்லாத்தையும் விடுவிச்சு காட்டுறேன். ஒன்றும் தேவையில்லை. காணியில ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற முதலாவது நிபந்தனையை நான் பாராளுமன்றத்துல கொண்டு வரேன். முடியுமா? மேல்மண்டா இந்த அரசாங்கம் இதை சொன்னா பிறகு என்ன வேணுமென்றாலும் அடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டு என்ன கொலை செய்வாங்க. ஆனால் அப்படி சும்மா விட போறதில்ல. அச்சுனோட பிளான் உங்களுக்கு தெரியாது. அதான் நான் வேண்டாம், நீங்க வாயில குத்துன்னு சொன்னாக்களை ஓட் போடுறா போடுங்க, நான் பிரச்சனை இல்லை. ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, 18க்கு மேல மெஜாரிட்டி தரமாக இருந்தால் இந்த என்னுடைய தமிழினம் வார்த்தைகள் இல்லையடா, வார்த்தைகள் இல்லை. மறுபடியும் என்னது காணி போராடினாங்களோ அங்க நோக்கிதான் நகருவேன். அங்க நோக்கிதான் நகரும். 18க்கு மேல மட்டும் சிரம் ஓட் போடுமா இருந்தால் மொத்தம் 38 சீட், 20 சீட் வரணும். 18, 19, 20 சீட் வரணும். 20 சீட் வரைக்கும் நீங்க என்ன கொண்டு விடுவீங்களா இருந்தால் வடக்கு மாநசபையில? தம்பி வேற லெவல்ல இருக்கும் ஒவ்வொரு நாளும் அரசியல், கடல் லெவல்ல இருக்கும் ஒவ்வொரு நாளும் அரசியல். என்ன தெரியும் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆனா நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு கேபினெட் அமைச்சர் இல்ல, ஒரு கிளீன் ஸ்ரீலங்கால ஒரு தமிழன் இல்ல, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற 3 எம்பிக்கு ஒரு பதவி இல்ல. கதைக்க விடுறீங்க. நீங்க சொல்றீங்க
நாங்கள் சிங்கள தமிழ் முஸ்லீம் இல்ல இல்லாம உண்டு. எப்படி ஏடா ஏமாத்துறீங்களே என்ன பிள்ளையும் கொள்ளுங்கடா. உங்களுக்கு இவ்வளவு காலம் தான் 2 வருஷமா வீடியோ போடுறேன் நான். மிச்சத்தை கேட்போம். සමාරුවේ ගෙන්නලා ක්‍රොස් මික්ස් එක ක්‍රොස් එකක් කරලා කියන්න බා දමල කියලා. ඒවා ක්‍රොස් අපි තනිකර දමල මිනිස්සු මම තනිකර බුද්ධාම ගරු කරන එක්කනේ කවයි මම තනිකර දමල මම ක්‍රොස් එකක් නෙවෙයි. ඔය ඉන්න ඉස්සර බැලි ඔක්කොම ක්‍රොස්. ඒ අල්ලපු ගෙදර ඉස්සර ගෙදර මට උදේ එක්කනේ කිව්වනේ මේ මොඩියා කියලා මේ මානසික රෝගියා කියලා. එයාගේ තාත්තා මේ මහින්ද රාජපක්ෂ. හරිද? එයාගේ තාත්තා මහින්ද රාජපක්ෂ. හැබැයි මම එම ක්‍රොස් වෙලාව නෑ ராமநாதன் උපදිච්ච පුත්කලයක් මම பயங்கரமா கோவம் வந்து எனக்கு சிங்களத்துல குடுவேன்னா குடுவே சிங்களஸ் எல்லாரும் சொன்னாங்க சூப்பர் குடுவேன்னு. இந்த இசராப்பேலி முன்வரிசையில நீங்க தமிழன் 1-2 பேரை வச்சிருக்கீங்களே, பின்னுக்கு 1-2 பேரை வச்சிருக்கீங்க திருவோணமலையில இருந்து. இது ஒன்றும் உண்மையான தமிழன் இல்ல. உண்மையான தமிழன் வடக்கு கிழக்குல தான் இருக்கிறான். உண்மையான தமிழன் சரிதானே? நீங்க உங்க முன்வரிசையில கொண்டு வந்து வச்சிருக்கிற எல்லாம் குரசடாப்பா. எப்பயோ வெள்ளக்காரன் வந்து விட்டு போட்டு போன குரசுகள் விளங்குது அவங்களுக்கு. நான் வெள்ளக்காரன் தான் சொன்னான். வெள்ளக்காரன் வந்து போட்ட குரசுகளை ஒழிய அந்த முன்வரிசையில இருக்கிறது ஒண்ணும் உண்மையான சுத்த தமிழன் இல்ல. ஒரு மலைய வம்சாவளி உண்மையான சுத்த தமிழனோ அல்லது இலங்கையினுடைய பூர்வீக கூடி உண்மையான சுத்த தமிழனோ உங்களுடைய கேபினெட்ல இல்ல. எல்லாம் குரஸ். எல்லாம் பேர்லாம் எடுத்து பார்த்தா ட்ரிபோக் ப்ரொபோக் குராப்பரான்னு தான் இவன் பரம்பரை பேர் எல்லாம் இருக்கு. எல்லாம் நிறைய சொல்லியிருக்கணும் சரிதானே? சோ அது உண்மையான தமிழனை நீங்க இன்றைக்கு உங்களோட அரசியல போடுவீங்கன்னு சொல்லுங்க, உங்களுடைய கேபினெட்ல போடுவீங்கன்னு சொல்லுங்க. அதே தமிழ் மக்களுக்கு ஏன்னா ஒரு முஸ்லீமை காட்டு கேபினெட்ல ஒரு முஸ்லீமை காட்டுங்கடாப்பா. இல்ல என்ன ஆவே நீங்க வடிவா விளங்கி கொள்ளணும். கேபினெட்ல கூட ஒரு முஸ்லீமுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கல என்றால் உங்களுடைய தனி துவசமான அரசியல் உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு கோத்தாவிட படு மோசமான ஒரு துவசமான அரசியலை தான் இந்த அனுர அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். கீழியன கேள்வி சிங்களத்துல மிச்சத்தை கேளுங்க. මලයගම් ජනතාව එල්ල කරගනිමින් ජාතිවාදී ප්‍රකාශ අර්චනා මන්ත්‍රීතුමා මේ අවස්ථාවේදී සභාවේ සිවිලිත කරනවා. එම ප්‍රකාශ සිදු කිරීමට ඉඩ නොදෙන ලෙස බොහොම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. මම කියුවේ සිංහල ජනතාව මම දමල පුත්කලයා කියලා කිව්වට පස්සෙත් ගහපු කමෙන්ට් එක. මේක අවිලා දමල මිනිස්සු කමෙන්ට් කරේ නෑ. සිංහල අයට අපි ආදරේ. මේ ගරු සභාවේ භාවිතා කරන වචන පිළිබඳව සැලකිලිමත් වෙන්න. හරි මම ඉස්සරහට ඉගෙනගෙන එන්නම්. හැබැයි මට දන්න සිංහල කියන්නේ. එහෙනම් ඔබත් මේ ඕක දමලින් කියන්න බලන්න බෑ. ඒ නිසා මේ දැන් මේ විනාඩි දීලා තියෙන්නේ 7යි. ඒකේ විනාඩි 2ක් ඔය බම්බු ටික නැගිටලා ඔක්කොම ටික නාස්ති කරා. ඒ නිසා කරුණාකරලා මේ මට කතා කරන්න දෙන්න. ඔයගොල්ලෝ දෙපොලේ පාඩම මම පෙන්නන්නම්. திருப்பி அதே லக்மாலி திருப்பி எழும்பி சொல்லுவா, இல்ல நீங்க இவர் மலையக மக்களை வந்து அவமானப்படுத்தி தான் இப்படி கதைக்கிறேன்னா, நான் மலைய மக்களை பற்றி கதைக்கவே இல்லை. அவ தாங்களாவே எடுத்து கதைக்கணும். மலைய மக்களை பற்றி தான் கதைக்கணும். அப்படி கதைக்கிறதுக்கு இடம்படக்கூடாது வா சொல்லுவா. நீங்கள் வந்து இப்படியான வார்த்தைகளை பாவிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்ச சிங்களத்துல நான் கதைக்கலாம். வேணுமெண்டா நான் சொல்ற அவ்வளோத்தையும் வேணுமெண்டா தமிழ்ல சொல்லுங்க. அப்ப நீங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் மற்றாக்கள் கதைக்கிற கதைகளை கேட்டு அதுல இருக்கிற வசனங்களை பொறுக்கிதான் நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஆவே எனக்கு வந்து அந்த அவ திருப்பி குழப்புவாள். திருப்பி குழப்புவாள். நான் அப்பவும் விடையில என்னுடைய நீங்க தந்திருக்கிறது 7 நிமிஷம். இதுல இவள் 2 தரம் எழும்பி என்னுடைய 2-3 நிமிடத்தை சாப்பிட்டாள். திருப்பி நீங்க குழப்புறீங்க. ஆவே எனக்கு தயவு செய்து என்ன கதைக்க விடுங்க, என்ன டைமை வேஸ்ட் ஆக்காதீங்கன்னு சொல்லி பேசுறேன். සුනාමිය එනකොට මේ ජෙප්පොටි කත බං නගිටලා කිව්ව දමල මිනිසුන්ට සතපහක්වත් දෙන්න බෑ කියලා. මතක නැද්ද ඔයගොල්ලන්ට? එතකොට ඒ සුනාමියකට අවිල්ලා දමල මිනිස්සු ඔක්කොම මරාගන්න කියලා සතපහක්වත් දෙන්න එපා කියලා කියපු මිනිස්සු අද නගිටලා කියනවා UMP කාර්යාලයට මිනිමාරුවා කියලා අපේ ලයිබ්‍රරි පිටුවා ගොල්ල. අනේ ඒගොල්ලෝ පිටුවා අපේ ලයිබ්‍රරි විතරයි. ඔයගොල්ලෝ තනිකර පිටුවා අපේ ඔක්කොම 2009 මේ යුද්ධය ඉවර අවසන් කරේ මේ ඔක්කොම මේ ගිහිල්ලා අරවා මේවා මට உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது, 2004 சுனாமி வரைக்குள்ள முல்லைத்தீவு பக்கம், நாயாறு பக்கம், தமிழ் பிரதேசங்கள் முழுக்க சுனாமியில அழிஞ்சது. அந்த நேரத்தில் சனம் சரியா கஷ்டப்பட்டது. ஆனா தமிழ்ல விடுதலை புலிகளுடைய ரீகவரி ஒரு நாள்லயே முழுக்க ரீகவர் பண்ணிட்டு, அந்த நேரத்துல சர்வதேசங்கள் ஒண்டா சேர்ந்து சுனாமியால பாதிக்கப்பட்ட தமிழ் பிரதேசங்களுக்கும் கட்டுமானங்களை வழங்குறதுக்கும் பணம் வழங்குறதுக்கும் வந்து அப்ப இருந்த அரசாங்கம் 2004 ரணில் அரசாங்கமும் ரெடி ஆயினது. ஆனால் 2004 நீதிமன்றத்துக்கு போனது இந்த ஜேவிபி என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேவலமான கட்சி தான் 2004 போய் நீதிமன்றத்துக்கு போய், ஞாபகம் வச்சு கொள்ளுங்கடா, இதுல உங்களுக்கு எத்தனை நேரம் சொல்றேன்னா, ஜேவிபி என்கின்ற இதே கட்சி தான் 2004 நீதிமன்றத்துக்கு போய் என்ன செய்தது தெரியுமா? இந்த தமிழருக்கு 1% கூட சுனாமியால
காசு கொடுக்க கூடாது, தமிழ்ல விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாடுல இருக்கிற தமிழருக்கு ஒட்டு சதை கொடுக்க கூடாது நீதிமன்றத்துல இடைக்கால தடை உத்தரவு வேண்டது இந்த ஜேபி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ தமிழரை சாக வேணும். இந்த சுனாமியால சாப்பாடு இல்லாம இது இல்லாம இந்த செனம் மீன் பிடிக்கிற செனம் முழுக்க சாக வேணும்னு சொல்லி வழக்கு போட்டு வின் பண்ணின இந்த ஜேவிபி சொல்லுது, நாங்க தமிழருக்கு வடக்கு தமிழருக்கு பிரதிகள் உண்டு. எங்களோட தமிழினம் இதை விளங்கி கொள்ளல என்றால் எங்களோட தமிழினம் வாழ்க்கையில எதையுமே உணராது. இந்த வீடியோ வரைக்கும் யாராவது பார்க்கல என்றால், இந்த துண்டு வரைக்கும் யாராவது பார்க்கல என்றால் எங்களோட தமிழினம் தப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை ராசா, வாய்ப்பே இல்லை ராசா. 2004ஆம் ஆண்டு எங்களை துளைச்சதுவங்கள், 2006ஆம் ஆண்டு இன்னொரு பிறப்பாளி போகணும்னு சொல்லி போய் 2009 எங்களோட கொத்தா கொலை செஞ்சது இந்த ஜேவிபி. இந்த ஜேவிபி அந்த நேரம் மஹிந்த ராஜபக்சனுடைய ஃபுல் சப்போர்ட்டர்ஸ். ஆனா இன்றைக்கு இவங்க சாத்தான் வேதம் மோதுறாங்க. நாங்கள் தமிழன முஸ்லிம் சிங்களன அபியுக்கமலாங்க புறவசியோக்கில இப்ப அம்பு கத்தாவாட்டிக்கு அப்படிதான் நேத்து அப்படி இது காசு தான் நேத்து. எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்களை இனத்தை அழிக்கிறதுக்கு துணை போனது, அழிச்சது மஹிந்த ராஜபக்சனுடைய கம்பெனி, அழிக்கிறதுக்கு துணை போனது இந்த ஜேவிபி கம்பெனி. சரிதானே? சோ இதுல நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது மிச்சது என்னன்றதையும் பார்ப்போம். කියන කැමති නම් මේ කන්සාට් එකේ පදිනවා කියලා තමුන්ට යට තියෙන ඔක්කොම ටික බෙදලා මේ සපාතු ටික ගලවන ඔළුවට දාගෙන ගියේ අපි දෙමළ හැබැයි අපි මේ සිංහලට ආදරේ. ඒ නිසා තමයි මෙන්න මේම කමෙන්ට් එකක් ඇවිල්ලා තියෙන්නේ. මට මේක බොරු කියන්න බෑ. මට දෙමළත් නෑ සිංහලත් නෑ මුස්ලිම් නෑ කියලා. මම ගාව කලින් පිළිගන්න ඕනේ මම දෙමළ කියලා. තව එකක් කියන්න ඔබතුමාලාට. හරිද? මේ දැන් මේ උතුරේ දාලා තිනවනේ මන්දිරලා 3 දෙනෙක් එක පුත්කලයකන මේගොල්ලෝ කැබිනට් එකට දුන්නාද? එක මුස්ලිම් මන්දිරේ කෙනෙක්ටවත් දැන් කැබිනට් එකට දුන්නාද? නෑ. ඔක්කොම දීලා තියෙන්නේ ත්‍රිකෝණාමලවර ක්‍රොස් එකට. ක්‍රොස් මේක ඔරිජිනල් ටැබල් නෙවෙයි. ඒ නිසා මේ ඔය මික්ස් කරලා මේවා කරලා ක්‍රොස් ඒවා ගෙනල්ලා ටැබල් කියලා පෙන්නන්න යන්න එපා. ඕනනම් අපි මේ විවාදයක් කරලා බලමු කාටද දෙමළ පුළුවන් කියලා. அப்ப நான் சொல்றேன் 2004ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச வின் பண்ணின பிறகு மஹிந்த ராஜபக்சவுக்கு பின்னால போய் 2006ஆம் ஆண்டு யுத்தத்தை ஆரம்பிக்க பண்ணினதும் 2004ஆம் ஆண்டு எங்களுக்கு தமிழருக்கு ஒன்றுமே சுனாமியில கிடைக்க கூடாது போனதும், அதே நேரத்துல மஹிந்தன் நான் சிலதுல இதுல கதைக்க விரும்பல என்று சொல்றேன். ஏனென்றால் கன்சார்ட்ல இது அழிக்கப்படும் என்பதால. ஆனால் கீழே இருக்கிறத கோமணங்களை அதான் சொல்றேன் நான். அது எல்லாத்தையும் தலையில வச்சு கொண்டு செருப்பா கலட்டி தலையில வச்சு கொண்டு மஹிந்த ராஜபக்ச கிட்ட போய் மஹிந்த ராஜபக்ச என்ற பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறார் இங்க பாராளுமன்றத்துல. நான் நாமல் ராஜபக்சவை சொல்லல, எதிர்கட்சியில என்ன பைத்தியக்காரன் சொன்னவர் மஹிந்த ராஜபக்சனுடைய பிள்ளை என்று சொல்லி கதைக்கிறாங்க தெற்குல. அதாவது அந்த என்ன பைத்தியக்காரன் என்று சொன்னவருடைய அம்மா மஹிந்த ராஜபக்சவனுடைய வைப்பாட்டியாக இருந்ததாக கூட சொல்லுகிறார்கள். சோ அப்படி அந்த நிலைமையில சரிதானே, அந்த நிலைமையில நாங்கள் இதை பற்றி கதைக்க விரும்பல என்று சொல்லி சொல்றேன். ඊළඟට මම මේ සුදි වන්ද වෙනවා අපේ මේ විපක්ෂ නායකතුමාට මම ගිහලා එතුමාගේ පුටුවේ වාඩි වුණා. හැබැයි අද මට ගන්නකොට විපක්ෂ නායක විතරයි නගිටලා කතා කරේ. වෙන කවුරුත් නගිටලා කතා කරේ නැහැ. You have only 2 more minutes. Thank you. මේ තව එකක් කියන්න. அப்ப சொல்றேன், நான் ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்துல சொல்லணும். எங்களுடைய எதிர்கட்சி தலைவருக்கு நான் நன்றி சொல்லணும். நான் தவறி போய் அவருடைய கதிரையில இருந்து கூட அவரை அவமானப்படுத்த வேண்டிய எல்லாமே ஒன்று வந்திருந்து, அது எனக்கு தெரியாம. ஆனா இன்றைக்கு என்னை பைத்தியக்காரன் சொல்லுகின்ற போது, மோடி ஆண்டு என்னை ஸ்பீக்கர் சொல்லுகின்ற போது அதுக்கு எதிராக குரல் கொடுத்தது எங்களுடைய எதிர்கட்சி தலைவர். ஆவே அவருக்கு என்னுடைய நன்றிகள் என்று சொல்றேன். මම දැන් මේගොල්ලෝ ආවිල්ලා මුල් ගල් දිනනවා උතුරට. මිනිස්සු දැන් ඒ ගල් ටික අරගෙන ගෙදර යනවා. මේ දැන් මේ අපි ආවේ මේ කල්ලු ජුලිය ගැන මේ ඩිස්කෂන් එකක් ගාවේ මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ. මේ ඔන්න ගිහලා බලන්න බලාලි මිනිස්සු ඉන්නත් නැතුව ඉඳන් නැතුව මේ පෙරපාලි කරනවා. ඊට පස්සේ මිනිස්සු උද්ඝෝෂණ කරනවා. හැබැයි මේ ඔයගොල්ලෝගේ ආරක්ෂක අමාත්‍යමනේ නියෝග ඇමති ආවිල්ලා කියනවා මිනිස්සු උද්ඝෝෂණ කරන්නේ නැලු. කොච්චර පට්ටපල් බොරුවද කියන්නකෝ. එතකොට සිංහල සමාජය ඔක්කොම හිතනවා දෙමළ මිනිස්සු මේගොල්ලෝත් එකතු වෙලා ඉන්නේ කියලා. ඉන්නේ එකතු වෙලා ඉන්නේ යන්නේ ඔය துண்டை நான் உங்களுக்கு கட்டாயம் நானே கதைச்சு உங்களுக்கு போடுவேன். என்னடால் பயங்கர பொய் சொல்றாங்கன்னு பேசுறேன். வெளிவடக்குல பலாலியில மக்கள் போராடியில தங்களுடைய இருப்பிடத்துக்கு போராடியில என்று சொல்லி வெளிவடக்குல இவ்வளவு பொய் ஒன்று பாராளுமன்றத்துல சொல்றாங்க. ஆனா நேற்று கூட ஒரு அம்மா ஒரு சொல்லி இருந்தவ அர்ச்சுனா கத்துறதாலதான் அர்ச்சுனாவது எங்களுக்கு கத்துறானுண்டு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு. ஆனால் போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சனம் போராடுது, தங்களுடைய காணிக்காவும் இடத்துக்காகவும் நிலத்துக்காகவும் அங்க இருக்கிற சனம் போராடுது. ஆனால் நீங்க பாராளுமன்றத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? அங்க எந்த மக்களும் போராடியில, காணிகளை விடுவிக்க சொல்லி யாருமே போராடியிலன்னு நாங்கள் கதைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு துரோகிகளா இருப்பாங்கன்னு இவங்க ஜோதிச்சு பாருங்க. நீ நெஞ்செல்லாம் நினைக்க எரியுது. என்ன அங்க இருந்தும் விமர்சிக்கிறார்கள் இருக்கிறீங்க. அதுல எனக்கு அது வேற பிரச்சனை. சரிதானே? இல்ல வேண்டாம் சுதந்திரம் தான் உங்களுக்கு காணியை விடுவித்தருவேறண்டு எனக்கு நெஞ்சு எரியுது.
சிலதுல உங்களுக்கு சொல்லி விளங்க தேவையில்லை. நீங்களாவே காலம் போய்களை தெரிஞ்சு கொள்வீங்க. மிச்சத்தை கேளுப்போம். කලින් වාඩිය PHI කෙනෙක් උත් එකතු වෙච්ච මිනිහා තමයි එකතු වෙලා ඉන්නේ. අපි නෑ එකතු වෙලා ඉන්නේ. ওই PHI මාධ්‍යත් එක්ක ගෙනලා කාමරේල ගහපු එකනා තමයි මේ දැන් මම සමහරලාට මානසික රෝග වෙන්න පුළුවන්. මම එකක් කියන්නද? මම හෝමෝසෙක්ෂුවල් නෙවෙයි. මම හෝමෝසෙක්ෂුවල් නෙවෙයි. මට ඒක ජරා. ඊයක්. මට ඒක කරන්න බෑ. ඒ නිසා මේ ඕගොල්ලෝගේ ඇමතිලාටයි ඕගොල්ලෝ මේ ඔය ඉන්න පුටුවේ වාඩි වෙන්න එක්කනටයි කියන්නේ. හරිද? තනි කර මේ මිනිහා වණ්ඩ කලින් தமிழாக்கத்தையும் சொல்றேன். இவ வந்து அடிக்கடி சொல்லினா தமிழ் மக்கள் எங்களோட ஒண்டா சேர்ந்து எக்கத்து வேலா இன்னேன், அதாவது வந்து ஓரின சேர்க்கை தான் நான் இதுல பேசுறேன். இங்க ஒண்ணு தமிழ் மக்கள் உங்களோட வந்து ஓரின சேர்க்கைக்கு வரையில தமிழனா இருக்க ஆசைப்படுறான் வடக்குல கிழக்குல. ஆனால் நீங்கள் சொல்றீங்க தமிழர் எங்களோட சேர்ந்துட்டாங்க அப்படி போயினா 93,000 ஓட்டுகள் சனம் பிரபாரன் நெஞ்சு போட்ட ஓட்டு. ஆனா அந்த கதிரையில ஒரு ஆள் இருப்பாரு, அவர் தான் PHA கொண்டு வந்து அடிக்கிறவர் வளமையா. அந்த வேலையை அந்த ஊரண சேர்க்கை வேலையை தமிழன் செய்ய மாட்டான்னு தான் கொடுக்குறேன் இதுல சிங்களத்துல. அது என்னென்றால் நான் சிங்களத்துல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி போடாடி தமிழ் மக்களுக்கு தெரியாது ஏன் சிங்கள மக்கள் என்ன நேசிக்கிறார்கள். சரிதான். சோ இதுல வந்து ஒரு ஆள் இருப்பாரு, நான் பேரை சொல்ல விரும்பல, அவர் இதுல கிணறு இருக்கிறது தானே அவை வழக்கு போடல, அதோட இது டிரான்ஸ்லேஷன். சோ இதுல வந்து ஒரு ஆள் இருப்பாரு, அவர் PHA கொண்டு வந்து வச்சு அடிச்சு கொண்டு இருக்காருங்க ரூம்ல. PHAன்ற ஒரு ஆம்பளையா, ஆம்பளை இப்போ ஆம்பளை பொம்பளைட்டா பெண்ணிச்சு விட்டுலாட்டா பரவாயில்லது. ஆம்பளை ஒரு டாலி ரோட்ல வீடு ஒன்று எடுத்து கொடுத்து, சரிதானே, அப்படி கடும் வேலை நடக்குது. ஆகவே நான் அந்த வேலை பார்க்க விரும்பல. நான் அப்படிப்பட்டவனும் இல்லை. நாங்க ஒண்ணும் இங்க உண்ட சொல்லவா உங்களுக்கு கண்டு கேக்குறேன். பாப்பா என்ன ஓகே மம சைக்காட்ரிக் சைக்கோ என்ற புழுவாங்க. ஆனால் ஹெபாய் நான் ஹோமோசெக்சுவல் இல்லை. ஆம்பளையோட ஆம்பளை செக்ஸ் பண்ற ஆள் இல்ல. நான் ஹோமோசெக்சுவல் இல்ல. ஆனா மேபி சைக்காட்ரி பேஷண்ட் நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏனென்றால் உங்கள்ட்ட இந்த ஹோமோசெக்சுவல் கதை வெளியால கதை கேட்க நீங்க 1000 கதைக்கலாம் தானே. அது ஈயாவே இல்லை. ஆம்பளையில மாம்பளைன்னு பண்ற மாதிரி அசிங்கம் உலகத்துல ஒன்றும் இல்லை. ஈயாவே இல்லை என்ற. ஏனென்றால் இவட முன்வரிசையில் இருக்கிற கனபேர் இப்படித்தான். அதுதான் பொம்பளை மாம்பளை இவங்களுக்குள்ள அந்த இது ஒன்று உருவாயிட்டு. இவங்களுடைய இந்த NBPக்குள்ளே அது உருவாயிட்டு. அதைதான் சொல்லி கிழிக்கிறேன். அது சிங்கள ஊடகங்கள்ல பயங்கரமா போனது. Sorry? Use sober language. Thank you so much. ඒක හරියට හං කරගන්න මම යනවා මේ මගේ ගෙදර. මම මේ පාර්ලිමේන්තුවේ දාලා යන්නේ 2029 මම එනවා. හරිද? හැබැයි ඕක මට දුකයි. ඒකල ඕගොල්ලෝ කවුරුත් නැතුව යනවා. ඒකයි මට මම ඉඳලා ගහන්න කැමති. හැබැයි ඕගොල්ලෝ මේ දැන් මේ කලින් කරපු ඕක දැන් දැක්කදර චාමින්ද විජේශ්‍රී මන්ත්‍රමාත්ම කිව්වා 25 වෙනිදා හිරේ දානවා කියලා. ඒ වගේ මගේ නඩුවත් ඕගොල්ලෝ කැමති විදියට ඉවර කරලා මාව හිරේ දාලා අනේ හැබැයි මම මේ රට දාලා යන්නේ නැහැ. මම සිංහලයට ආදරේ මුස්ලිමයට ආදරේ අත්ත මුස්ලිම් ඉන්නවා අත්ත සිංහල මිනිස්සු ඉන්නවා මේ පැත්තේ. ඒ මිනිස්සුන්ට ආදරේ ක්‍රොස් වලට අපි ආදරේ නැහැ. කොමස්ති. சேர்க்கை அந்த ஓரின சேர்க்கையாளர் என்று சொன்னோன்னா அவ கோவம் வந்துடும். இவாம அப்படி என்ன தெரியாது. ஸோ கோவம் வந்து யூஸ் சோபர் லாங்குவேஜ் உண்டு, அதாவது சாஃப்டான லாங்குவேஜ் பார்த்தோம்னா இதை தெரிஞ்ச சிங்கள விளந்தான் நான் காய்க்கிறேன் நீ கான்சாட் தமிழண்டா. இந்த வீடியோ பார்த்தா பிறகும் நீங்கள் தமிழர் ரெண்டு பெருமை உள்ளாட்டி நான் ஒண்ணு செய்யலாம். புடுங்குற ஆணிய புடுங்கு ஐடோக்க நான் மமையான மகேதுல நான் டிசைன் பண்ண தானே போறேன். நீ இன்கொயரிய போடு என்னத்த போடு நான் டிசைன் கொடுத்துட்டு நான் போயிடுவேன். இது வீடியோல எங்கடா இங்க கான்சர்ட்ல ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் டிசைன் பண்ண ஐடோக்க சரிதானே. ஆனா ஒன்று மாட்டேன் அமைச்சு கொள்ளு. நான் இந்த முறை போறேன். ஏனென்றால் சாமிந்த விஜயஸ்ரீ என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 25ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவோம் இவர் சொல்லியிருப்பார். யாரு ஜனாதிபதி அவர்கள் தீர்ப்பு வர முன்னமே தீர்ப்பு சொல்லியிருப்பார். 25ஆம் தேதி ஒரு ஆள் போறாரு ஜனாதிபதி அவர் சொல்லியிருப்பார். சோ அந்த மாதிரி நீங்க என்னையும் அடிச்சு சிறைக்குள்ள போடலாம், நான் வெளியே வருவேன், நான் அரசியல் செய்வேன், அது வேற பிரச்சனை. நான் ஒன்று ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 2029ஆம் ஆண்டு நான் வருவேன்டி. திருப்பி நான் இந்த பாராளுமன்றத்து 2029ஆம் ஆண்டு வருவேன். ஆனா என்ன கவலைண்டா 2029ஆம் ஆண்டு நான் உங்களுக்கு அடிக்கிறது நீங்க ஒருத்தனத்துல இருக்க மாட்டீங்கன்றதான் நான் கவலையா இருக்கு. கூட்டத்திலாம் கொண்டு சும்மா செவ கொடுவேன். ஆனால் அதையும் கூட என்ன கவலை என்றால் எனக்கு இங்க இருந்து இப்ப இருந்து என்ன 3 வருஷம் இருந்து உங்களுக்கு வெளுக்கிறதுக்கு விருப்பம் இருந்து வெளுக்கிறதுக்கு விருப்பம். ஆனால் நீங்கள் சாமிந்த விஜயஸ்ரீ வழக்கு அவருடைய வழக்கு முடியும் முன்னவே ஜனாதிபதி தீர்ப்பு சொல்றபடியா அடுத்த முறை சஜித் பிரேமதாசன் கட்சியில ஒருத்தர் உள்ளுக்குள்ள போவாருன்னு சொல்லி பெர்மனண்டா ஜெயிலுக்குள்ள போவாருன்னு சொல்லி தீர்ப்பு சொல்றபடியா ஐயா ராசா என்னுடைய வழக்கை நீங்கள் எப்படி தீர்ப்பு எழுதுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும். நீதிமன்றங்களுக்கு மேல நீங்க எவ்வளவு தாக்கம் செலுத்துறீங்க, நீதிமன்றங்கள் எப்படி நீங்கள் உருட்டி பிரட்டுறீங்கன்றது எங்களுக்கு தெரியுமாடான். எல்லாம்
ஒரு கெட்ட ஒரு சமூகம், நீங்க ஒரு கெட்ட ஒரு என்பிபி கூட்டம், ஜேவிபி கூட்டம். சனம் தெரியாம ஓட்டு போட்டு இன்றைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணுது. ஆவே போறேன், நீ கன்சார்ட்ல ரிமூவ் கொள்ளு, ஆனா நாங்க சந்திப்பான் திருப்பி. ஆனா உண்டு 2029 வரை இருக்காதீங்கடி இருந்துச்சேன்டா கதை வேற லெவல்ல இருக்குமான்னு சொல்லி போட்டு முடிக்கிறேன். நன்றி. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சுனா. வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சுனா. மண்ணின் மனம் சுமந்து வந்தான், மக்களின் நெஞ்சில் இடம் பிடித்தான். உண்மையின் பாதை விட்டு விலகா, உயர்ந்த நெறியில் தினம் நடந்தார். சோதனை வந்தால் சோர்ந்து போகா, சூறாவளி வந்தாலும் தலை குனியாதா. நம்பிக்கை தீபம் நெஞ்சில் ஏந்தி நாளை வெல்வான் வீரன் என்றே. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சனா. வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சனா. எத்தனை சவால்கள் எதிரில் வந்தாலும் எழுந்து நிற்பான் உறுதியோடு. எத்தனை தடைகள் வழியில் நின்றாலும் ஏறிச் செல்வான் வெற்றியோடு. மக்கள் குரலை மனதில் சுமந்து, மண்ணின் பெருமையை மார்பில் தாங்கி, நீதியின் கொடியை உயர்த்தி பிடித்து நிமிர்ந்து நிற்பான் நெஞ்சம் கொண்டு. கருணை கொண்டவன், கண்ணியமிக்கவன், கடமை உணர்ந்த தமிழின் செல்வன். உழைப்பை நம்பி உயர்ந்து நிற்கும் உன்னத மனிதன் எங்கள் தலைவன். ஒற்றுமை பாடம் உலகுக்கு சொல்லி, உயிர்களில் நம்பிக்கை விதைத்து செல்லும். வீழ்ந்திட மாட்டான், விலகிட மாட்டான், வெற்றியின் பாதையில் நடந்திடுவான். சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, தமிழர் இதயத்தில் வாழும் நம்பிக்கை அர்ச்சுனா. வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சுனா. உறுதியின் உருவம், நம்பிக்கையின் ஒளி விளக்கு.